அம்மாவை இழந்தவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்றக்கூடிய வெர்ஷன்ஸ்லாம் உங்களால ஏத்துக்கவே முடியாது. இன்னமும் எனக்கு தெரிஞ்ச பலர் வந்து அம்மா நம்பர் இருந்து கால் பண்ணி ஒரு முறை பாத்துக்கலாம், அம்மா பேசுறத அம்மா இப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும், முன்னால அம்மா கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் இருந்தா அதை அப்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நிறைய நேரங்கள்ல நான் உட்பட எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்கேன், நான் வேலையா இருக்கேன் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய நேரங்கள்ல என்ன கேட்க போறாங்க, சாப்பிட்டு தானே கேட்க போறாங்க, எதுக்கு அப்படின்னு கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய நேரங்கள்ல பஸ்ல ஏறின பிறகு பஸ் ஏறிட்டேன்னு கேட்பாங்க, பஸ் தானே ஏறிட்டேன்னு கேட்க போறாங்க அப்படின்னு கட் பண்ணிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு கட் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். அந்த வருத்தம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் நினைச்சிருக்கேன், அந்த பேச முடியாத தருணங்கள்லாம் நீ சேர்த்திருந்தா எவ்வளவு பேசியிருப்பேன், நானு என்னெல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியும் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இன்னை வரைக்கும் தேங்கிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருந்திருப்பேன், அதெல்லாம் சொல்லாம முட்டேன், நானு சொல்லியிருந்தேன் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன் நானு. அதனால அந்த வருத்தம் உங்களுக்கு எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன்.